டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய பிக் பாஸ் எபிசோட் அப்படின்றது பிக் பாஸ் எபிசோடா இல்லை வன்மம் காக்கிற எபிசோடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம மனசில் இருக்கிற வன்மத்தெல்லாம் ஹவுஸ்மேட்ஸ் கக்கினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பதிலுக்கு சௌந்தர்யாவும் தன்னுடைய பங்குக்கு வன்மம் கக்கினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். முழுக்க முழுக்க வன்மத்துக்காகவே எடுக்கப்பட்ட எபிசோடாக நேற்று இருந்ததுன்னு சொல்லணும். நிறைய இடத்துல ஃபன்னாகவும் சில இடத்துல மொமெண்ட்ஸாகவும் ஓவராலாக பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு எபிசோடாக இருந்துச்சு. நம்மளே என்ன நினச்சி பார்த்தோம்னா, டாஸ்க்கு கூட முடிஞ்சிருச்சு, இந்த ராஜாகம் டாஸ்க்கு கூட இப்போ முடிஞ்சிருச்சு. இனிமேலெல்லாம் இந்த ஒரு பர்டிகுலர் டே ரொம்ப ரொம்ப மொக்கையாக போகுது அப்படின்னு தான் நினச்சோம். ஓரளவுக்கு கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னு இருந்தாலும் அந்த வன்மம் காக்கிற எபிசோடு அப்படின்றது ஓவராலாக அந்த பிக் பாஸ் எபிசோடையே பரவாயில்ல அப்படின்னு சொல்ல வச்சிருச்சு. வழக்கம் போல் ஃப்ரைடே ஆன உடனே இந்த வாரம் ஃபுல்லாக யார் நல்லா பண்ணாங்க, யார் ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதிசயமாக பார்த்தீங்கன்னா பவித்ராவுக்கும் தீபக்குக்கும் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் அவார்டு கொடுத்துருந்தாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரத்துக்கான ரிவ்யூ வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அட்லீஸ்ட் ஒரு கண்டென்ட்டுக்காகவாவது மஞ்சரை பற்றியோ இல்லை முத்துக்குமரன் பற்றியோ அப்படி தான் பேசியிருப்பாங்க. பவித்ரா அந்த ராஜபாதாவை அப்படி என்ன பெருசாக பண்ணிட்டாங்கன்னு தெரியல, தீபக் என்ன பெருசாக பண்ணிட்டாங்கன்னு தெரியல. இவங்கெல்லாம் என்னென்னா வெசில் வாஷிங் நல்லா பண்ணார், அந்த இடத்துல வாட்டர் இன்சார்ஜாக நல்லா பண்ணாருன்றதெல்லாம் ஒரு ரீசனாக சொல்லி அவங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்டு கொடுப்பாங்க. ஓகே, பவித்ராவும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருந்தாங்க எனக்கு ஒரு அவார்டு கிடைக்காதான்ட்டு. எல்லாத்துக்கும் சண்டை போட்டுக்கிற ஒரு பவித்ரா, எல்லாத்துக்கும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிற பவித்ரா ஒரு வழியாக பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்டு வாங்கிட்டாங்க. அண்ட் தீபக்கும் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்டு வாங்கிட்டாங்க. அதுக்கு ஒரு கேப்டன்சி டாஸ்க்குன்னு வச்சாங்க. முன்னாடியெல்லாம் கேப்டன்சி டாஸ்க்னால் அப்படியே அடித்து பிடிச்சி ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்னென்னா ரொம்ப சாஃப்டாக, பிக் பாஸும் நேச்சர் சாஃப்டாக ஆகிடுச்சு போல். பால் அப்படி இப்படின்னு தள்ளி விடுங்க, யார் பேலன்ஸ் பண்ணுறீங்களோ அவங்க தான் தலைவின்ட்டாங்க. அதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனாலே ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஸோ தீபக் எதிர்பார்த்த மாதிரியே அது ஜெயிச்சிட்டாங்க. பவித்ரா மீண்டும் ஒரு முறை கேப்டன்சி டாஸ்கில் தோல்வியை தழுவி இருக்கிறார். ஸோ அடுத்த வாரம் தீபக் சும்மாவே வீட்டிலலாம் ரூல்ஸ் போட்டுப்பார். இனிமேல் என்னென்ன ரூல்ஸ் போட்டு பேச போகிறாரு, யாருக்கு ஓவராக சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் முடிஞ்சிருச்சு, ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மர் தேர்ந்தெடுத்தாகணுமே. அந்த இடத்துல தான் எல்லாருமே ஒரு வழியாக சௌந்தர்யாவை ஃபஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று பார்த்த மாதிரியே சிவகுமாரை ஃபஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொன்னாங்க. ஏன்னா சிவகுமாரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரமாவது அந்த ஸ்கூல் டெஸ்ட்டில் ஏதோ தட்டத்தடியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. இந்த வாட்டி சுத்தமாக எந்த பெர்ஃபார்மன்ஸும் பண்ண மாதிரி தெரியல. அதுவும் ஒற்றன் அப்படின்றது 10வது நிமிஷத்துலேயே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனாலும் ஒற்றனுன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்கடான்றது தெரியாமல் அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் காமெடியாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் பெர்ஃபார்மராக அவர் வந்ததில் எந்த விதமான ஆச்சரியமும் இல்லைன்னு தான் சொன்னோம். சௌந்தர்யாவை ஃபஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொன்னது தான் நம்மளுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. என்னடா வீட்டில் சும்மா எல்லாருமே சௌந்தர்யாவுக்கு சொம்படிக்கிறாங்களே அப்படின்னு இருந்துச்சு. ஒரு வழியாக ஃபஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொன்ன உடனே பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்க வந்தார். நம்ம என்ன நினச்சோன்னா, பிக் பாஸ் எப்போவுமே சௌந்தர்யாவுக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிறாரு, போய் சோஃபாவில் ஜாலியாக படுத்துக்கோங்க, இதுதான் உங்களுக்கான பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லுவாருன்னு தான் நான் எதிர்பார்த்துருந்தேன். பட் பார்த்தா எல்லாரும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ரோஸ்ட் பண்ணணும் 2 பேரும்னு சொன்ன உடனே எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா இது, பிக் பாஸ் சௌந்தர்யாவுக்கு அகேன்ஸ்டாக இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சௌந்தர்யாவும் சிவகுமாரும் ஒரு இடத்துல உட்காந்துருக்க எல்லாரும் அவங்களோட வன்மத்தை கொட்டுன்னு கொட்டினாங்க பஸ்ஸர் அடிக்கிற வரைக்கும். சௌந்தர்யா என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா நாமினேஷனில் அவங்க பேரை யாராவது சொன்னாலே உடனே எழுந்து இல்லை நீங்கள் அப்படி இப்படி அப்படின்னு அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. யார் அவங்க ஃபஸ்ட்டு அவங்க பேர் எடுக்கிறாங்களோ அவங்களே பதிலுக்கு நாமினேஷன் இல்லை பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஃபஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுதான் சௌந்தர்யாவோட ஒட்டுமொத்த கேரியர் இருந்துச்சு. முத்துக்குமரன் தான் மங்களகரமாக ஆரம்பித்தார். நான் உட்பட வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சௌந்தர்யா எப்படி 7 வாரம் தாக்கு பிடிச்சாங்கன்னு தெரியல அப்படின்னு அவர் ஆரம்பித்து வச்ச ரோஸ்ட்டு பயங்கரமான ரோஸ்ட்டாக போச்சு. எல்லாருக்கும் உண்மையிலே வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான எபிசோடாக எனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறேன். அண்டு இது முடித்ததுக்கப்புறம் சௌந்தர்யா பண்ணது தான் சிறப்பான தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒட்டுமொத்த பேரும் வன்மம் கக்கியிருக்காங்க. என்னடா இது, நம்ம அமைதியாக இருக்கிறோமே, இது சினம் கொண்ட சிங்கத்தை கூண்டில் அடித்த மாதிரி இருக்குதே அப்படின்னு சௌந்தர்யா காத்துட்ருக்காங்க. சம்மந்தமே இல்லாமல் எல்லாரும் வாங்க, நீங்கள் விசில் வாஷிங்க்கு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, எங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறத எல்லாருமே கேட்கணும், அதுதான் உங்களுக்கு டாஸ்க்கு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது டாஸ்க்கு நான் குதிக்கணும் ஓடணுன்ட்டு இவ்வளோ நாள் ஃபிசிக்கலாக கொடுத்துருந்த பெண்கள் அணி இப்போ நான் பேசுகிறது மட்டும் கேளுங்க அப்படின்னு சௌந்தர்யா வித்தியாசமாக சொன்னாங்க. அண்ட் எல்லாரையும் நிற்க வச்சு பதிலுக்கு ஃபுல் வன்மத்தையும் கக்கி விட்டாங்க சௌந்தர்யா தான் சொல்லணும். ஒவ்வொருத்தர் இண்டிவிஜுவலையும் பார்த்து நீ என்ன அப்படியா, நீ என்ன இப்படியா அப்படின்ற மாதிரி மனசில் இருக்கிற பாரத்தை ஃபுல்லாக இறக்கி வச்சுட்டு எக்கடை கெட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி விட்டார். ஆனால் அவங்க ஒரு விஷயத்த மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பஸ்ஸர் அடித்து மீண்டும் அந்த வன்மம் கக்கிற டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத சௌந்தர்யா மறந்துட்டாங்க போல். அப்போ தான் ஜெஃப்ரி தலைவர் ஃபுல் ஃபார்மில் இறங்கினாங்க. அப்படியே சௌந்தர்யா மாதிரியே மெமிக்ரி பண்ணி பயங்கரமாக கலைச்சி தரலான்னு தான் சொல்லணும். ஜெஃப்ரியோட பெர்ஃபார்மன்ஸ் சௌந்தர்யாக்கான மெமிக்ரிலே பயங்கரமாக அது எகிரி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சூப்பரான ஒரு ரோஸ்ட்டாக அமைஞ்சது. ஒரு சில இடத்துல ரோஸ்ட் அப்படின்றது கொஞ்சம்
ஓவராக எகிரிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு அந்த லைனை பார்டர் வந்து கிராஸ் பண்ணாமல் அவங்க ரோஸ்ட் பண்ணியிருக்கணும். ரோஸ்ட்னாலே பொதுவாக ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் ரசிக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா ஜெஃப்ரி வந்து அவரோட வாய்ஸ் எடுத்து பண்ணது வந்து சௌந்தர்யாவே ரசிக்கிற மாதிரி இருந்தது. ஒரு சில இடத்துல வந்து கோமாளி பைத்தியகாரத்தனம் அந்த மாதிரி பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. பட் சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும் என்னடா இது, இத்தனை பேர் என் மேலே இவ்வளோ காண்டில் இருந்தாங்களா, நம்ம பிஆர் டீம் வச்சுட்டு வந்ததுக்கப்புறமும் மற்றவங்களாம் இவ்வளோ காண்டாக இருக்காங்களே அப்படின்னு தோணியிருக்கும். நாளைக்கு விஜய் சேதுபதி இதை வச்சு என்ன கிளாஸ் எடுக்க போகிறாரு அப்படின்னு தெரில. ஏன்னா சாட்டர்டே எபிசோடை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணீங்க, நாங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டையும் 21 பேர்கிட்டையும் கருத்து கேட்டு நம்மளோட காதுலேருந்து ரத்தம் வர வச்சுருவார். சண்டே தான் இந்த வாரம் ஃபுல்லாக நடந்தது வச்சு ஏதாவது கேள்வி கேட்பார். ஸோ அநேகமாக நாளைக்கு தான் இந்த டாஸ்க்கை பற்றி விஜய் சேதுபதி கேட்பாருன்னு நம்புவோம். ஸோ இதுதான் இன்றைய எபிசோடாக இருந்துச்சு. இன்றைக்கி விஜய் சேதுபதி வழக்கம் போல் வந்து பெண்கள் அன்னைக்கு எப்படி சப்போர்ட் பண்ண போகிறாரு அப்படின்றத பார்ப்போம். நாளைக்கு நம்மளுடைய சோர்ஸ் மூலமாக யார் எலிமினேஷன் லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்றதையும் நாங்கள் விரைவில் தெரிவிக்கிறோம். உங்களோட பதிலை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், யார் எலிமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஏற்கனவே நம்மளோட அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் சாஞ்சனா போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கடைசியில் வந்து ஆர்ஜே ஆனந்திக்கும் சாஞ்சனாக்கும் கடுமையான போட்டி இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ யாருக்கு வாக்குகள் அதிகமாக கடைசி நேரத்தில் கிடைக்குதோ அவங்க காப்பாற்றப்படுவார். ஒருத்தர் வெளியேற்றப்பட வேண்டும். யார் எலிமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அண்ட் குறிப்பாக இந்த வாட்டி பெண்கள் ஆடின அழுகுனி ஆட்டத்தை பற்றி விஜய் சேதுபதி குறைந்தபட்சம் வாயை திறப்பாரா இல்லையா அப்படின்ற உங்களுடைய கருத்தையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.